நாம் பின்வரும் வீடியோக்களில் GEESYS டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தயாரித்து வழங்கும் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் யூனிட் எப்படி ஒர்க் பண்ணுகிறது, அதை எப்படி இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்பது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். இதுதான் நீங்கள் வாங்கியிருக்கிற ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இதில் ஃப்ரண்ட் பேனலில் உங்களுக்கு இமேஜ் ஆஃப் வாட்டர் லெவல், ஓவர் ஹெட் டேங்க் அண்ட் சம்ப் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்கில் ஹை அண்ட் லோ இண்டிகேஷன் இருக்கும், சம்ப்லேயும் லோ அண்ட் ஹை இண்டிகேஷன் இருக்கும். அப்புறம் மோட்டார் ஆன் இண்டிகேஷன் ஒன்று இருக்கும், பக்கத்தில் ரீசெட் சுவிட்சு ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த பக்கம் பவர் ஆன் எல்இடி ஒன்று இருக்கும். கீழே வந்து ஓவர் வோல்டேஜ், அண்டர் வோல்டேஜ் அண்ட் ட்ரை ரன் அப்படிங்கிற இண்டிகேஷன் இருக்கும். அப்புறம் ஆட்டோ பைபாஸ் சுவிட்ச் இருக்கும். அப்புறம் இங்கே கீழே வந்து கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணதுக்கு வேண்டிய ஒயர்ஸ் கனெக்ட் பண்ண வேண்டிய கண்ட்ரோல் பின்ஸ் எல்லாம் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம அடுத்துக்கலாம். நீங்கள் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வாங்கியிருக்கும் போது அது கூட சில அக்சசரிஸ் வந்திருக்கும். அதாவது வாட்டர் லெவல் சென்சிங் சென்சார்ஸ் பேர். இதில் வந்து ரெட் கலர், பிளாக் கலர் அண்ட் க்ரீன் கலர் 3 சென்சார் உங்களுக்கு வந்திருக்கும். அப்புறம் டிஃப்ரெண்ட் லென்த் வந்திருக்கும். ஓவர் ஹெட் டேங்குக்கு 3 வந்திருக்கும், சம்புக்கு 3 வந்திருக்கும். இது தவிர ட்ரை ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சர் 2 பாயிண்ட் சென்சர் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இது வந்து ஓவர் ஹெட் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய சென்சர். இந்த மொத்தம் 3 ஓவர் ஹெட் டேங்குக்கும் கீழே சம்புக்கு 3 சென்சரும், மேலே ஓவர் ஹெட் டேங்கு 3 சென்சரும் அண்ட் ட்ரை ரன் சென்சர். இதுதான் நம்மளுக்கு டோட்டல் சென்சர் நம்மளுக்கு வந்திருக்கும். இது தவிர 4 கோர் கேபிள் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய கேபிளும் நீங்கள் வாங்கியிருக்கணும். என்ன லென்த்து வேணுமோ அந்த லென்த்து நீங்கள் வாங்கி வச்சுங்க. ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து பேனல் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த வயரிங் பண்ணணும். இது நீட்டாக எலக்ட்ரிக்கல் பைப் போட்டு நீட்டாக வயரிங் பண்ணணும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது இந்த சென்சார் சொன்னேன் இல்லையா, பிளாக், ரெட்டு, க்ரீன், அந்த சென்சார் வந்து எப்படி மவுண்ட் பண்ண போகிறோங்க அது பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க் என்ன டெப்த் இருக்கோ அந்த டெப்த்துக்கு நீங்கள் ஒரு பிவிசி பைப்பு கட் பண்ணி வச்சுங்க. அந்த டெப்த்து கட் பண்ணிவிட்டு அது உள்ள பாட்டம் மோஸ்ட் பாயிண்டில் பிளாக் கலர் சென்சாரை மவுண்ட் பண்ணுங்க. அதாவது வச்சுட்டு இந்த கேபிள் டை போட்டு டைட் பண்ணுங்க. அப்புறம் என்ன லோ லெவல் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல ரெட் கலர் சென்சரை வச்சுட்டு டைட் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த லெவலில் க்ரீன் கலர் சென்சர் வச்சு கேபிள் டை போட்டு, ஸோ 3 கேபிள் டை போட்டிருக்கோம். மற்ற எக்ஸ்ட்ரா கேபிள் டை போட்டு நீட்டாக வயரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 ஒயர் இந்த எண்டில் வரும். ஓகே, ஸோ இந்த ராடு வந்து வாட்டர் லெவல் சென்சிங்காக இருக்கும். இதை அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு டேங்க்குள்ளே போட்டுட்டு மேலே கட்டி விட்டுலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஒர்க்கு. செகண்ட், இந்த ட்ரை ரன் சென்சார்னு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கிளாம்போர்டு இருக்கும். இதில் வந்து இந்த வாட்டர் எக்ஸிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது கீழே வந்து மோட்டரை விடும்போது தண்ணி இந்த பைப் வழியாக வரும். அதில் கரெக்டாக எக்ஸிட் பாயிண்டில் வாட்டர் எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் இதை இப்போ மவுண்ட் பண்ணணும். நீங்கள் மவுண்ட் பண்ணும்போது இந்த வாட்டர் வந்து இந்த 2 பின்னை டச் பண்ணிட்டே டேங்க்குள்ளே வேணும். அதை மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு இந்த இடத்துல 2 கேபிள் டை போட்டிங்கன்னா வாட்டர் அப்படியே இந்த வழியாக வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ட்ரை ரன் சென்சார். இதோட தண்ணி வராட்டி யூனிட்டு தண்ணி வரலன்னு தெரிஞ்சிடும். அதனால் இது ஒரு பாயிண்ட் ரெடி பண்ணிச்சுங்க. பண்ணியாச்சுன்னா இதில் 2 ஒயர் வரும், மற்ற 3 சென்சர்லேயும் 3 ஒயர் வரும். ஓகே, ஸோ 3 + 2 5 ஒயர் வருது. இந்த 5 ஒயரை நம்ம 4 ஒயராக மாற்றிட்டு அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த கேபிளில் கட் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரை ரனில் 2 ஒயர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சென்சரில் பிளாக் கலர் ஒயர் ஒன்று வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிளாக் கலர் ஒயரையும் இது 2ல் ஏதோ ஒரு ரெட் பிளாக் ஒயர் எடுத்துன்னு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் ஆகிடும். ஸோ இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு, இதுலேருந்து ஒரு பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் வருது. ப்ளஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு க்ரீன் அண்ட் ரெட் வருது. ஸோ 1 2 3 4 ஒயர் வந்துடும். இந்த 4 ஒயரையும் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து நீங்கள் வாங்கியிருக்கிற 4 கோர் கேபிளில் ரெட்டு, க்ரீன், பிளாக் அண்ட் எல்லோ 4 ஒயர் கலர் ஒயர் இருக்குது. ஸோ ரெட்டு, பிளாக், க்ரீன் 3ஐயும் இந்த ரெட், க்ரீன், பிளாக்கில் கன் பண்ணுங்க. எல்லோ வந்து இன்னொரு பிளாக் கலர் இருக்கு இல்லையா, தனியாக ட்ரை ரனில் தனியாக வருது பாருங்கள், அந்த வயரில் எல்லோ கன் பண்ணுங்க. ஸோ இந்த 2 பிளாக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து இந்த 4 கோர் கேபிள் பிளாக்கு போகும். இன்னொரு தனியாக இருக்கிற பிளாக் வந்து இந்த எல்லோ கலருக்கு போயிடும். பண்ணியாச்சுன்னா கீழே பண்ணி க்ளீனாக எலக்ட்ரிக்கல் பைப் போட்டு கீழே பேனல் வழி கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த வயரிங் மேலே முடிஞ்சிடும். இது வந்து ஓவர் ஹெட் டேங்கோட வயரிங் இதோட முடிஞ்சிடும். அப்புறம் சம்புக்கு இதே மாதிரி போகும். சம்புலேயும் இதே மாதிரி 3 கலர் ஒயர் இருக்கும். சம்பில் என்ன பண்ணுறோம்னா ட்ரை ரன் வராது. சம்பில் இதே மாதிரி என்ன லென்த் டெப்த் இருக்கோ அதுக்கு நீங்கள் பைப்பு ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி சம்பு பாட்டம், சம்பு ஹை 3 ஒயர் ரெடி பண்ணிட்டு 3 ஒயர் கொண்டு வந்துடுங்க. ட்ரை ரன் இல்லாதனால மொத்தம் 3 ஒயர் தான் சம்பில் இது வரும். ஸோ அந்த 4 கோர் கேபிளில் 3 ஒயர் யூஸ் பண்ணுவோம், எல்லோ யூஸ் பண்ண மாட்டோம். சம்பிலேருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வாட்டர் கண்ட்ரோலுக்கு 3 ஒயர் வரும். 4 கோர் கேபிள் 3 ஒயர் சிக்னல் வரும். ஸோ இதோட இந்த நம்மளுக்கு மேலே ஓவர் ஹெட்டில் டேங்க்லேருந்து 4 ஒயரும், சம்பிலேருந்து 3 ஒயரும் யூனிட்டுக்கு வரும்.
இப்போது எப்படி யூனிட்டை மவுண்ட் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ யூனிட்டில் இந்த கவர் ஒன்று போட்டிருப்பாங்க, க்ளோசிங் கவர். இதை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே கனெக்டர் லைனாக வரும். இந்த கனெக்டரில் வந்து ஃபஸ்ட்டு 6 பாயிண்ட்டு சென்சிங் சிக்னல் பாயிண்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து மோட்டார் ஸ்டார்டர் பேனலுக்கு பண்ண வேண்டியது, அதுக்கு அடுத்து 4 ஒயர் வந்து எலக்ட்ரிக்கல் பவர் லைன் கன் பண்ண வேண்டியது. இந்த 6 வந்து சென்சிங் பாயிண்ட்டு, ஓவர் ஹெட் டேங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அப்போ சப்லேருந்து வர சென்சிங் பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இண்டிகேஷன் இதிலே கொடுத்துருப்பாங்க, கீழே மார்க் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து OH அப்படி போட்டிருக்கு. அப்புறம் ஓவர் ஹெட் ஹை சென்சர், அது நம்மளது கேஸில் வந்து ஓவர் ஹெட் ஹை சென்சர் வந்து க்ரீன் கலர் ஒயர். ஸோ இதில் க்ரீன் கலர் ஒயர் கன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது OL போட்டிருக்கு, ரெட் கலர் ஒயர் கன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ட்ரை ரன் போட்டிருக்கு, அதில் இந்த எல்லோ கலர் ஒயர் மேலேருந்து ஒயர் கன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது GN அப்படின்னா கிரவுண்ட் ஒயர், அதில் வந்து அந்த பிளாக் ஒயர் கன் பண்ணிடணும். கொஞ்சம் மேலேருந்து வர 4 ஒயர் முடிஞ்சுதா. அதுக்கு அடுத்தது சம்ப்லேருந்து வர 3 ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்து சம்ப்லேருந்து வர பிளாக் ஒயர் இந்த கிரவுண்ட் ஒயர்லேயே கன் பண்ணிடுறோம். ஸோ அந்த கிரவுண்ட் பாயிண்டில் 2 ஒயர் இருக்கும், மேலேருந்து ஒன்று வரும், கீழேருந்து ஒன்று வரும், பிளாக் கலர். அதே மாதிரி அடுத்தது சம்ப் எல்னு இருக்குது, அது வந்து சம்ப்லேருந்து வர ரெட் ஒயர். அப்புறம் அதுக்கடுத்து சம் ஹை, அது வந்து சம்பில் வந்து க்ரீன் ஒயர். அதோடு இந்த கனெக்ஷன் முடிஞ்சிடும். அப்புறம் இந்த சிசிங்கிற பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் பேனலோடு இருக்கிற மோட்டருக்கு தான் வரும். அதனால் இப்போ நம்ம பேச போகிறது வந்து நார்மல் மோனோ பிளாக் ஜெட் ப்ளம்பு, அதுக்கு 2 ஏரி கனெக்ஷன் தான் இருக்கிறதுனால இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அது அப்படியே விட்டுருங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் இருக்கும். இதில் லைன் MA அண்ட் N அப்படி போட்டிருக்காங்க. இதில் மெயின்ஸ் நியூட்ரலை இதில் கனெக்ட் பண்ணிடணும், மெயின்ஸ் ஃபேஸை இங்கே கனெக்ட் பண்ணிடணும். எம்ங்கிற பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் ஒரு லூப் ஷார்ட் பண்ணிவிட்டு அதை மோட்டார் பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணி, மோட்டர் எங்கே போதோ மோட்டர் சுவிட்ச் இருக்கும் இல்லையா, மோட்டர் சுவிட்சை வந்து நார்மல் சுவிட்சை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த வழியில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் இதாகிடும். ஸோ இதோட இந்த கனெக்ஷன், இந்த சிம்பிள் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கனெக்ஷன் முடிஞ்சிடும். இப்போது நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டோம், எப்படி யூனிட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது சப்போஸ் சம்பில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, ஓரேடு தண்ணி ஃபுல்லாக இருக்குங்கிற கண்டிஷன் வச்சு அஷ்யூம் பண்ணிங்க. அப்போது இந்த இருக்கிற எல்லா லைட்டுமே எதுவுமே எரியாது. இதை நம்ம ஆட்டோஸ் மோட்ங்கிற போட்டுப்போம். ஆட்டோவில் போட்டோம்னா என்ன ஆகும், இந்த லைட்டு இங்கே ஆன் ஆகும், எரியும். இங்கே எதுவுமே எரியாதுன்னா என்ன அர்த்தம்னா எல்லா யூனிட் ஹெல்த்தியாக இருக்குது, வாட்டர் ஃபுல்லாக இருக்குது, சம்பில் மேலேயும் வாட்டர் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது வாட்டர் லெவல் மேலே ஓவர் ஹேண்டில் கம்மியாகுது வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு இந்த லைட் எரியும். இந்த லைட் எரிஞ்சதுன்னா ஓவர் டேங்க் ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அது எவ்வளோ இருக்குது தெரியாது, ஆனால் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அது அப்படியே இறங்கிட்டே வரும். அப்புறம் இந்த இண்டிகேஷன் லோ லெவல் பாயிண்ட் வந்த உடனே இந்த லைட் எரியும். இந்த லைட் எரிஞ்ச உடனே என்ன ஆகும்னா இந்த ஆன்ங்கிறது இந்த லைட் எரிஞ்சிட்டு இது மோட்டர் ஆன் ஆகும். இந்த லைட் மோட்டர் ஆன் ஆகும், இந்த லைட் எரியும். இந்த லைட் எரிஞ்ச உடனே உங்களுக்கு சம்பில் இருந்து வாட்டர் வந்து பம்ப் ஆகும். ஸோ இந்த பம்ப் ஆகிட்டு ஓவர் ஹெட் டேங்க் வரும். ஓவர் ஹெட் டேங்கில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ நேரம் வரும், இப்போ வந்து வரணும் ஆக்சுவலாக அந்த பைப் வழியாக. அது வந்து இந்த யூனிட் வந்து ஒரு 100 செகண்ட்ஸுக்கு செக் பண்ணி பார்க்கும். 100 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் சம்பில் இருக்கிற தண்ணி வந்து மேலே வரணும், ஓவர் ஹெட் டேங்கில் ஃப்ளோ ஆகணும். ஆச்சுன்னா யூனிட் பாட்டு ஓடின்னு இருக்கும். இப்போ அப்போ என்ன ஆகும், தண்ணி ஏறிண்டே வரும். இந்த ஹைங்கிற சென்சிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த லைட் ஆஃப் ஆன உடனே மோட்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் டியூ டு சம் ரீசன்ஸ் உங்களுக்கு மோட்டர் இப்போ ஓடலையோ அல்லது ப்ரைம் பண்ண வேண்டியிருக்கோ ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அப்போ தண்ணி மேலே வராது. அப்போ வராது என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரை ரன் அப்படிங்கிற இண்டிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த லைட் ஆன் ஆகிட்டு மோட்டர் ஆஃப் ஆகிடும். இது வந்து மோட்டர் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்கு. இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். இப்போது மோட்டர் ஓடிண்டே இருக்கும்போது சம்பு ஃபுல்லாக லைட்டு கம்மியாக இருந்ததுன்னா ஒன்றும் ஆகாது, சம் ஹைங்கிறது எரிஞ்சதுன்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் சம்ப் லோங்கிற ஆன் ஆகிடுச்சு எரிஞ்சதுன்னா சம்பில் தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அப்போது உடனே மோட்டர் ஆஃப் ஆகிடும். திருப்பி சம்பு ஹையான உடனே மோட்டர் திருப்பி ஆன் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன், நீங்கள் எதுவும் கை வைக்க வேண்டியதில்லை, அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஸோ தண்ணி இறங்கி கம்மியான ஆன் ஆகும், ஃபுல்லாச்சுன்னா ஆஃப் ஆகிடும். நடுவில் சம்பில் தண்ணி கம்மியானா ஆஃப் ஆகிடும், திருப்பி சம்பில் தண்ணி வேறுச்சுன்னா ஆன் ஆகிடும். இது மாதிரி ஓடிட்டே இருக்கும். இப்போது ஒரு கண்டிஷன் என்னென்னா இந்த தண்ணி வந்து ஓவர் அட்டாக்கில் கம்மியாக இருக்குது, ஆனால் இது வந்து இந்த லெவலுக்கு வந்தால் தான் ஆன் ஆக போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ சப்போஸ் ஷெட்யூல்டு EB ஷட் டவுன் எதாவது கொடுக்குறாங்க, அவங்க வாண்டு சுவிட்ச் ஆன்னு வச்சுங்களேன். அப்போது நீங்கள் சுவிட்சை இருக்கு இல்லையா, ரீசுவிட்சை ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ண போகிறோம், திருப்பி மோட்டர் ஆன் ஆகிட்டு ஃபுல்லாச்சுன்னா ஆஃப் ஆகிடும். திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் யூனிட், இந்த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த யூனிட். உங்களுக்கு இந்த யூனிட்லே வேண்டாம், நார்மல் மேனுவலே கண்ட்ரோல் பண்ணுவோம்னா இந்த மேனுவல் பவரில் போட்டிங்கன்னா இந்த யூனிட் பவர் எல்லாம் ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் இப்போ எப்போ பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் இந்த யூனிட்டோட பேசிக் ஃபங்க்ஷன்.